ஃபர்ஸ்ட் நீங்க சேவிங்ஸ்ல பண்ற முதல் தவறு என்ன தெரியுமா? சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னே தெரியல. மாச கடைசியில கையில காசு இல்லைன்னு சொல்லி நிக்கிற பல பேரோட புலம்பல் சத்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? விடியும் விடியும் உழைச்சாலும் மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்காங்க? அவங்க பண்ற முதல் தவறு என்ன தெரியுமா? பணம் வந்த உடனே எத்தனை பேர் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறோம். ஆனா உண்மையா சொல்றேன், இதுக்கப்புறமா சேமிக்க கொஞ்சமாச்சும் ஆரம்பிங்க. உங்களுக்கான தலைவிதி, வருமானம், சேமிப்பு, செலவுன்னு பணம் கைக்கு வந்த உடனே எத்தனை பேர் கொஞ்சம் முதலீடு பண்ணிடுங்க. ஒரு 10% எத்தனை பேர் சேவிங் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு 5% இருக்கிறது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சு மாசத்துல ஒரு அழகான டிராவல் போங்க. இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கு முதல் படி. செகண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். வாழ்க்கையில எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ இல்ல உங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம மிடில் கிளாஸ் எல்லாம் பண்ற ஃபர்ஸ்ட் தவறு என்ன தெரியுமா? டக்குன்னு ஓடி போயிட்டு கடன் வாங்கிட வேண்டியது. அப்படி இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு எடுத்து ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி அதுல இருக்கிற எல்லாம் தேய்ச்சிட வேண்டியது. அதனால ஒரு பெரிய கடன் வலையில நீங்க தள்ளப்படுறீங்க. ஒரே தெரிவு எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களுடைய சம்பளம் ஒரு மாசம் 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்களா, 6 மாசத்துக்கு 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. இது நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே திருப்பி பேங்க்ல எஃப்டில போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்கு 6% இல்ல 7% கொஞ்சம் இதெல்லாம் கூடுதல் ஏறும். இது நீங்க அப்படியே விட்டுருங்க. இது நீங்க எதுவுமே பண்ணதால இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலையோ இல்ல ஒரு மருத்துவ செலவோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, அந்த டைம்ல நீங்க ஈஸியா யாரு கையிலயும் போயிட்டு கடன் வாங்க தேவை. இதுல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை நீங்களே பார்க்கலாம். தேர்டு, இது நமக்கு தேவையா, இது அவசியமானு கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். நம்ம வாங்குற பல பொருட்கள் உண்மையாக தேவையில்லை. ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு வாங்குறோமே தவிர நமக்காக யோசிச்சு நம்ம எதுவுமே வாங்குறது இல்ல. ஒரு புது மொபைலோ இல்ல ஒரு காரோ இல்ல பைக்கோ ஏதோ ஒண்ணு வாங்க போறீங்க அப்படின்னா இது ஒரு 30 நாள் ரூல்ஸ் மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு பொருளை வாங்கணும்னா 30 நாள் டைம் விடுங்க. ஏன்னா அந்த 30 நாளுக்கு அப்புறமா அந்த பொருள் உங்களுக்கு வாங்கணும்னு தோணிச்சு, இல்ல இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணிச்சுனா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுமான நேரத்துல நம்ம மத்தவங்க பார்த்து ஆசைப்பட்டதெல்லாம் அந்த 30 நாள்ல அது நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதனாலதான் அந்த 30 நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிக்கினாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட முதலீடு பண்ண நிறைய பணம் இருக்கும். பணத்தை தூங்க விடாதீங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அது எஸ்ஐபிலயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணத்தை வெறும் சேவிங் அக்கௌண்ட்லயோ இல்ல பீரோலயோ உண்டிலயோ நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டின் இன்ஃபிளேஷன் படி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 500 ரூபாய் தாழ்ல மதிப்பு வெறும் 480 ரூபா தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், பணத்தை அங்க வைக்காம அது இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளுக்கு நாள் அந்த பணம் உங்க வீட்டுல வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும் அதோட மதிப்பு. பணம் உங்களுக்காக உழைக்க வைக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். பங்கு சந்தை பற்றி ஒரு தெளிவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனா மிடில் கிளாஸ் பீப்புள் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் பிளான் சொல்லுவாங்க. அதுல மாசம் எல்லா பிறகு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாவோ இல்ல 2000 ரூபாவோ நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னைக்குமே ஷார்ட் டைம் பண்ணாதீங்க, அதோட வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால சொல்ல லாங் டைம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுட்டு அதோட மதிப்பு வேற மாதிரி இருக்கும். ஸோ அது காம்பவுண்டிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு டபுளா கூட்டிட்டு போகும். இப்போ ஒன்னு வச்சுக்கோங்க, 2ஆ போகும், 2ல இருந்து 4ஆ போகும், 4ல இருந்து 8ஆ போகும். ஸோ இதான் கம்பவுண்டிங் மதிப்புன்னு. ஸோ இப்படி பண்ணும் போது அது எங்கேயோ போயிருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இப்ப நீங்க அதுல குறைந்தபட்சம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 3.6 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒரு கம்பெனி வேல்யூ சொன்னல, அதோட கூடி கூடி எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 35 லட்சம் வந்திருக்கும். உண்மை இதுதான். ஃபிஃப்த், ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றீங்க, ஒரே வாரத்துல உங்களுக்கு பணத்தை செலவு பண்ணதுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு, அதே சமயத்துல உங்களுக்கு மருத்துவ செலவும் உண்டு. நீங்க குடும்ப தலைவரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்களே இல்லைனாலும் உங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடக்கூடாதுன்னா இதை கண்டிப்பா சொல்றேன், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அங்கிள் என் கண்ணு முன்னாடியே அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவரெல்லாம் ஹாஸ்பிட்டலா தூக்கி போயிட்டோம். பட் ஆனா அவரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர்கிட்ட காசு கேட்கறாங்க. நான் பாக்குறேன், பர்ஸ் காசு சேர்த்து கொடுப்பாரு. ஏன்னா நம்மளாம் அதான் பண்ணுவோம், ஜோபில இருக்கோ இல்ல அம்மா அப்பா கிட்ட இல்ல செயின் ஏதோ ஒன்று வச்சுதான் நம்ம மருத்துவ செலவு பார்த்துட்டோம். ஆனா நான் உண்மையா பாக்குறேன், அன்னிதான் கல்ல ஏன்னா இவருமா நீங்க ஏடிஎம் கார்டுல கொடுக்குறாரு, அங்க போய் நான் ஏடிஎம் கார்டு இதுல இது அப்படின்னு பாக்குறேன். ஆனா அது ஏடிஎம் கார்டு இல்ல, அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு அப்பதான் எனக்கு மொத தெரியும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. என் கண்ணு மாடி பார்த்தா. ஸோ அதனால சொல்றேன், உங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டி வச்சுக்கோங்க. கட்டாயமா மாசம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஒரு கிருஷி சேமிப்பு கூட நம்ம பண்றது இல்ல. ஒரு 500 ரூபாவோ இந்த 1000 ரூபாவோ எங்கேயும் நீங்க போத்தல, பேல்ஸ், எஸ்ஐபி, கிஸ்ஐபி எதுக்குமே வேணாம். ஒரு 500 ரூபாய் நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அக்கௌண்ட்லேயே உங்க வீட்டுல ஒரு உண்டி எல்லாம் இருக்கு, இந்த 1 லட்ச ரூபாய் பாஸ் உண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 லட்சம் பாக்கியம். அதுல எல்லாம் பண்ணுங்க, ஒரு 1000 ரூபாவோ இல்ல 2000 ரூபாவோ நீங்க போடுறது மூலியமா அதுல 500 அடிச்சுக்கலாம்.
அந்த மாதிரி இப்போ நீங்க சேர்த்து வச்சுங்க அப்படின்னா நாளைக்கு உங்க சூழ்நிலை, உங்க குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு சாப்பாடு செலவோ இல்லை ஏதோ ஒரு இல்லாட்டியாவோ நீங்க அதுல இருந்து எடுத்து உங்க குடும்ப சூழ்நிலையை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் பண்ணுங்க. ஆசா சொல்ற பணக்காரனால முடிவு பண்ணீங்க. ஆனா அது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக்கோ இல்ல வித்தையோ கிடையாது. ரொம்ப நாள் டெய்லி நீங்க யூஸ் பண்ற பொருளோ இல்ல ஏதோ துணியோ ஏதோ ஒண்ணுத்துல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி அது மூலியமா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே இன்னும் பல மடங்கு பண்ணலாம். ஆனா இன்னைக்கு சேவ் பண்ண நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் திருப்பாங்க உங்களால நிறைய முடியும். எல்லாமே பண்ணலாம். எல்லாராலையும் எல்லாரையும் பண்ண முடியும். எல்லாராலையும் பணக்காரனாலையும் ஆக முடியும்.